வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முயலும் ஆமையும் குழந்தைகளுக்கான ஒரு சிறிய கதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊருக்கு அருகில் இருந்த ஒரு வயக்காட்டுல சுறுசுறுப்பான மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு முயலும் தூங்கி வழியும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தது. இவங்க இரண்டு பேருமே நண்பர்கள். எப்பயுமே அந்த வயல்வெளியில ஒன்னாதான் சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப இரவு உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆமைக்கு தனது இரவு உணவை மெதுவாக ரசித்து ருசித்து மெல்லுவதுதான் பிடிக்கும். ஆனால் முயலோ தனது இரவு உணவை உடனே விழுங்கி ஏப்பம் விட்டு களைத்து போகும் வரை அந்த ஆமையை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது முயல் ஆமையை பார்த்து, அகமில்ல நடமில்ல நடமே என்னாகும் என்று ஏளனம் செய்தது. அது மட்டுமின்றி ஆமை உணவுவதை பார்த்து, மெதுவாக மெதுவாக பார்த்து உன் வாய்க்கு வலிக்கப் போகிறது என்று ஏளனம் செய்தது. இந்த கேலி கிண்டல் இந்த இரண்டிற்குமே பெரும் வாய்ச்சண்டையில் போய் முடிந்தது. முயலோ, இந்த பூமியிலே மிக வேகமாக ஓடும் விலங்கு நான் தான் என்றும் அந்த பந்தய முயலை விட அதி வேகமாக ஓடுவேன் என்றும் பெருமை பேசிக் கொண்டிருந்தது. ஆமையோ, எப்பொழுதுமே உன் பெருமையை பற்றியே பேசிக் கொண்டிருக்காதே, இது உன் வாழ்க்கைக்கு நல்லதே இல்லை என்று கூறியது. அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு காகம், உயிர் நண்பர்கள் இரண்டு பேரும் இவ்வாறு சண்டையிடுகிறார்களே, என்ன ஆயிற்று என்று பார்ப்போம் என்று அங்கு சென்றது. முயல் நண்பா, ஆமை நண்பா, ஏன் இவ்வாறு சண்டையிடுகிறீர்கள்? எதற்காக உங்களுக்கு சண்டை என்று வினாவியது. ஆமை, நான் மெதுவாக நடக்கிறேன் என்று என்னை பார்த்து ஏளனம் செய்து கேலி செய்து கொண்டு அவனை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். முயலோ வேகமாக, இல்லை இல்லை, இது முக்கியமான பிரச்சனை. இந்த பரந்த பூமியிலே வேகமாக ஓடும் விலங்கு நான் தான் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். உடனே ஆமை, சரி, நானும் நீயும் ஓட்டப்பந்தயம் வைத்துக் கொள்வோம் என்று கூறியது. அதை கேட்ட முயல் என்று ஏளனமாக சிரித்தது. காகம், சரி சரி, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற சண்டைய உடனே நிறுத்துங்க. அடுத்த நாளே காகத்தின் தலைமையில் ஓட்ட போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வயலின் அருகே இருந்த காட்டு மிருகங்கள் முயல் ஆமைக்கான ஓட்டப்பந்தயத்தை பற்றி கேள்விப்பட்டு அந்த போட்டியை பார்க்க நல்ல ஆடைகளை அணிந்து தங்கள் உடல் முடிகளை அழகாக வாரிக்கொண்டு கையில் கொடியுடன் ஆமையிலும் முயலையும் வாழ்த்துவதற்காக கிளம்பினர். முயல், ஆமை இருவரும் சரியான போட்டியில் நில்லுங்கள், தயாராகுங்கள், ஓடலாம் என்று காகம் சொல்ல ஓட்டப்பந்தயம் ஆரம்பமானது. மெதுவாக மெதுவாக ஆமை நடக்க, விரைவாக விரைவாக முயல் பந்தயத்தில் ஓடி விரைவில் விலங்குகளின் பார்வையை விட்டு மறைந்தது. உண்மையில் முயல் அதிக தூரம் ஓடிவிட்டது. அது திரும்பி பார்க்கையில் ஆமை கண்ணுக்கே தெரியவில்லை. ஐயோ பாவம் என்று நினைத்து முயல், நான் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுவிட்டேன், இப்பொழுது பேசாமல் இந்த மரத்தின் கீழ் ஒரு குட்டி தூக்கம் போடலாம் என்று நன்றாகவே தூங்கிவிட்டது. ஆமை முயல் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டு, தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கிப்புட்டு சோம்பேறி என்று பெயர் வாங்காதே என்று பாடலை பாடியபடியே தன்னுடைய இலக்கை நோக்கி மெதுவாக நகர்ந்தது. இதற்கிடையில் ஆமை மெதுவாக ஊர்ந்தபடி முன்னேறி முன்னேறி சென்று முயல் தூங்கிக் கொண்டிருக்கும் மரத்தடியை தாண்டி வெற்றியின் பாதையை அமைத்தது. அனைத்து விலங்குகளின் வாழ்த்து சத்தம் கேட்டதும் முயல் தூக்கத்தை கலைத்தது. முயல் எல்லைக்கோட்டை நோக்கி ஓடியது. ஆனால் அங்கு ஆமை வெற்றி பெற்றது. விலங்குகள் அனைத்தும் ஆமையை வாழ்த்துக் கொண்டிருந்தனர். தங்கப்பதக்கம் அணிவித்தனர். ஆமை தன் வெற்றிக்கான தங்கப்பதக்கத்தை அணிந்து நின்று கொண்டிருந்தது. ஆமை முயலை சந்தோஷப்படுத்த முயற்சித்தது. அது ஒரே ஒரு பந்தயம்தான், அடுத்த பந்தயத்தில் நீ வெற்றி பெறலாம், நாம் எப்பொழுதும் போல் நண்பனாகவே இருப்போம் என்று கூறியது. அடுத்த நாள் முதல் அவர்கள் இருவரும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். முயல் அதன் பிறகு தன்னை பற்றி எப்பொழுதும் பெருமை அடித்துக் கொள்வதே இல்லை. குழந்தைகளா, இந்த கதையோட கருத்து என்னன்னா, விவேகமும் விடாமுயற்சியும் வெற்றியை தரும், அலட்சியம் தோல்வியை தரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சிறுகதையுடன் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.